தேர்தல் அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரங்கள் சூடுபிடித்துள்ளது. அது குறித்த களத்தகவல்களை தர திருச்சியிலிருந்து கார்த்திகேயன் மற்றும் கோவையிலிருந்து தம்பி தமிழரசன், சென்னை சைதாப்பேட்டையிலிருந்து கணேஷ் ஆகியோர் இணைந்துள்ளனர். முதலில் கார்த்திகேயன், தற்போது ஜெயலலிதாவின் இந்த பரப்புரை கூட்டத்தில் எத்தனை வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க இருக்கிறார்? பொதுக்கூட்டத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் எந்த லெவலில் செய்யப்பட்டிருக்கு? சென்னை தீவுத்திடல், விருத்தாச்சலம், அருப்புக்கோட்டை, சேலம் என 6 இடங்களில் முடித்துவிட்டு இன்று 7வது நாளாக திருச்சியில் நடக்கக்கூடிய பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா கலந்து கொண்டிருக்கிறார். இதற்காக விரிவான ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கின்றன. சென்னை, திருச்சி, மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் ஜி கார்னர் என்ற பகுதியில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதற்காக அதிமுக நிர்வாகிகள் தரப்பில் பல்வேறு விதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் அமரக்கூடிய வகையில் ஏற்பாடுகள், இருக்கைகள் போடப்பட்டிருக்கின்றன. குடிநீர், மருத்துவ வசதிகள், தலைக்கு தொப்பி என பல்வேறு ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 9 மாவட்டங்களை சேர்ந்த 67 வேட்பாளர்கள் இன்று அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட 9 மாவட்டங்களை சேர்ந்த கிட்டத்தட்ட 67 வேட்பாளர்கள் இன்னைக்கு அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறார்கள். ஏற்பாடுகளை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா காலையில 9 மணியிலிருந்தே இங்கே காவல்துறை அதிகாரிகள், காவல் பணியாளர்கள், அதே போன்று அதிமுகவுடைய முக்கியமான நிர்வாகிகள், பத்திரிகை நண்பர்கள் எல்லோருமே இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கான எந்த விதமான ஒரு சிறப்பான ஏற்பாடும் செய்யப்படவே இல்லை. அது ஒரு சின்ன குறைபாடாக நம்ம இங்கே சொல்ல முடியும். ஜெயலலிதாவுடைய இந்த பிரச்சார பயணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே பல்வேறு சர்ச்சைகள் இருந்தது. 3 மணிக்கு நடக்கிறது, கொளுத்தும் வெயில் இந்த கூட்டம் நடக்கிறது அப்படின்னு பல்வேறு சர்ச்சைகள் நடந்த நிலையில் இந்த கூட்டம் ஏற்கனவே 6 கூட்டங்கள் மதிய நேரத்தில் முடிந்த நிலையில் தற்போது 5 மணிக்கு மாலை நேரத்திற்கு இந்த கூட்டம் மாற்றப்பட்டிருக்கிறது. இனிமே நடக்கக்கூடிய எல்லா கூட்டங்களும் மாலை நேரத்தில் நடக்கும் அப்படின்னு அதிமுக முக்கிய நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி விமான நிலையத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் அல்லது பிரச்சாரத்திற்கு போய்விட்டு சென்னைக்கு உடனடியாக திரும்பக்கூடிய இடங்களாக தேர்வு செய்யப்பட்டது. அந்த பிரச்சார இடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பாண்டிச்சேரியா இருக்கட்டும், விழுப்புரமா இருக்கட்டும், இனிமே நடக்கக்கூடிய நெல்லை, மதுரை, கோயம்புத்தூர் இந்த இடங்கள்லாம் ஒன்று விமான நிலையத்திற்கு பக்கத்தில் இருக்கணும். விமானத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் போக முடியும். அல்லது விழுப்புரம், பாண்டிச்சேரி மாதிரி அன்னைக்கே போயிட்டு அவங்க உடனேயே அன்று இரவே சென்னைக்கு திரும்புகிற மாதிரியாக பயண திட்டங்கள் வகுக்கப்பட்டிருப்பதாக நம்ம ஒரு சில அதிமுக முக்கிய நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது தெரிஞ்சது. ஆக மொத்தத்தில் மாலை நேரத்தில் தான் இனிமே இந்த பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ரத்திகா. கார்த்திகேயன், திருச்சி பரப்புரையில் தமது சாதனைகளாக முதலமைச்சர் முன்வைக்க இருப்பது எதனை? அது பற்றிய தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமா இதை 2 விதமாக பார்க்கறாங்க அரசியல் பார்வையாளர்கள். கச்சத்தீவு மீட்பு, அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு, பூரண மதுவிலக்கு அப்படின்னு கடந்த 6 நாட்கள்ல நடந்து முடிந்த பிரச்சார பொதுக்கூட்டங்களை ஜெயலலிதா முன்வைச்சிருந்தாங்க. அதே மாதிரி கருணாநிதி எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தையும் முன்வச்சாங்க. ஆனா அரசியல் பார்வையாளர்களோட விமர்சனங்கள் என்னவாக இருக்கு அப்படின்னா இந்த ஸ்பீச்சஸ் எல்லாம் ஒரு ரெடிமேட் ஸ்பீச்சஸா, எல்லா கூட்டங்களையும் ஒரே மாதிரியான ஸ்பீச்சஸா, திட்டங்களை மட்டுமே முன்னிறுத்தக்கூடிய ஸ்பீச்சஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பொதுக்கூட்டங்கள் அப்படின்னு பார்க்கிற போது பிரேமலதா ரொம்ப போல்டா தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. பாமகவோட அன்புமணி ராமதாஸ் கொஞ்சம் புதுமையா இருக்கு அவருடைய பொதுக்கூட்டங்கள், பிரச்சார வியூகங்கள். அதே மாதிரி ஸ்டாலின் பார்த்தோம்னா திருமணைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள்லாம் பாக்குறாங்க. அதனால அந்த பிரச்சார பொதுக்கூட்டங்கள்ல பேசுகிற போது அவர்கள் பாமக அன்புமணியா இருக்கட்டும், பிரேமலதா இருக்கட்டும், இல்ல ஸ்டாலினா இருக்கட்டும், அவர்கள் பேசுகிற போது கட்சியுடைய ஆதரவாளர்கள் அதை புரிந்து கொண்டு அதற்கு கைதட்டுவதாக இருக்கட்டும், சிரிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பல்வேறு விஷயமான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா அதிமுக பொதுச் செயலாளர் பேசுகிற போது ஒரு ரெடிமேட் ஸ்பீச்சஸாக திட்டங்கள் சார்ந்து, புள்ளி விவரங்கள் சார்ந்து இருக்கிறதா ஒரு மேல கீழ இருக்கக்கூடிய மக்களுக்கு அதாவது புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு ஒரு விமர்சனம். அதே சமயத்துல இதெல்லாம் இல்ல, எம்ஜிஆர் காலத்திலும் இது மாதிரி தான் இருந்தது. கூட்டங்களுக்கு வரக்கூடிய கூட்டத்தை வைத்து தேர்தல் முடிவுகளோ வாக்குகளோ நம்மளால இறுதி செய்ய முடியாது. அதனால கூட்டங்கள் வாக்குகளாக மாறும் அப்படின்னு எந்த விதமான உறுதியும் சொல்ல முடியாது அப்படின்னு இன்னொரு கருத்தும் பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஸ்பீச்சஸ்ல இது மாதிரி விமர்சனங்களை அரசியல் பார்வையாளர்கள் வைக்கிறாங்க. பொதுவாக அவருடைய ஸ்பீச்சஸ் எப்படி இருக்கு அப்படின்னா இதுவரைக்கும் நடந்து முடிந்த அந்த 5 வருட கால ஆட்சியில அவங்க முன்னிறுத்தி இருக்கக்கூடிய திட்டங்கள், அதை தாண்டி ஒவ்வொரு தொகுதிக்கு வருவக்கூடிய அங்க இருக்கக்கூடிய சாதனைகள். உதாரணத்துக்கு திருச்சி வருகிற போது காவிரி உரிமையை, தமிழர்களுக்கான காவிரி உரிமையை மீட்டெடுத்தது அப்படின்னு பேசுறாங்க. தேசிய சட்டப்பள்ளி அப்படின்னு பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நீண்ட கால கோரிக்கையா இருக்கு. ஒருவேளை அதற்கான வாய்ப்புகள் இனிமே வரக்கூடிய ஒருவேளை ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலும் அதெல்லாம் நிறைவேற்றி தருவோம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி விழுப்புரம் அப்படின்னு இது வேலூர்னு பார்க்கிற போது அங்கே மணல் கொள்ளை அப்படிங்கிறது பிரச்சனையாக இருக்கிறது. புதுக்கோட்டையில சாதனையாக சொல்லணும்னா மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் அவர்கள் ஏற்கனவே செஞ்சதை சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதான கோரிக்கைகளை இனிமே ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் நிறைவேற்ற அப்படிங்கிற உறுதிமொழியை கொடுப்பார்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ரத்திகா. கார்த்திகை, நீங்க தொடர்பில் அதுக்கு முன்னதாக சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரை திமுக கருணாநிதி சென்னை சைதாப்பேட்டையில் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறார். இது பற்றி நம்ம செய்தியாளர் கணேஷிடம் கேட்கலாம். கணேஷ், திமுக கருணாநிதியின் பரப்புரை கூட்டம் எப்போது நடைபெற இருக்கிறது? அவர் எப்போது அங்கு வர இருக்கிறார்? அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் என்ன மாதிரி செய்யப்பட்டிருக்கு?
இன்னும் அரை மணி நேரத்தில் திமுக தலைவர் கருணாநிதி இங்கு வருவார். தன்னுடைய தேர்தல் பரப்புரை பயணத்தை இந்த இடத்திலிருந்து தொடங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய சைதாப்பேட்டையின் இந்த ஆலந்தூர் சாலையின் சிறப்பு என்ன அப்படின்னா, இது திமுகவினருக்கு கொஞ்சம் ராசி என்று பார்க்கிறார்களா அல்லது இந்த இடத்திலிருந்து தொடங்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல ஒரு முடிவுகள் கிடைக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்களா என்று தெரியவில்லை. சற்று முன்பாக பேசிய இந்த சைதாப்பேட்டை தொகுதியின் வேட்பாளரும் அதே போல சென்னை தெற்கு மாவட்டத்தின் செயலாளருமாக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, கடந்த 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்த இடத்தில் இருந்துதான் நாங்கள் பரப்புரையை தொடங்கினோம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் இங்கிருந்து தான் தொடங்கினார். அப்பொழுது 40க்கு 40 என்று முழுமையாக ஒரு கிளீன் ஸ்வீப் நாங்கள் வென்றோம். அதே போல 1996ஆம் ஆண்டிலும் இதே இடத்தில் இருந்துதான் கருணாநிதி தன்னுடைய தேர்தல் பரப்புரை பயணத்தை தொடங்கினார். அப்பொழுதும் 200 தொகுதிகளுக்கும் மேல் வென்று ஒரு மிகப்பெரிய வெற்றியை திமுக பதிவு செய்தது. இந்த 2016 இதே இடத்தில் தொடங்குகிறார். இப்பொழுதும் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்று சற்று முன்பாக பேசிய மா சுப்பிரமணியன் பேசினார். இன்றைக்கு இந்த கூட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் தன்னுடைய பரப்புரை இங்கிருந்து தொடங்குகிறார். எப்படின்னா, இந்த சென்னை தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட 5 தொகுதிகள் இருக்கின்றன. அந்த 5 தொகுதிகள் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து அவர் உரையாற்றுகிறார். இந்த 5 தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, சைதாப்பேட்டை, ஆலந்தூர், விருகம்பாக்கம், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், இந்த 5 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களை அவர் அறிமுகம் செய்து வைக்கிறார். இந்த சென்னை தெற்கு மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதிகமான நட்சத்திர வேட்பாளர்கள் இருப்பதால மிகப்பெரிய சவால்களை திமுக இந்த மாவட்டத்தில் சந்திக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆக இங்கிருந்து அவர் தன்னுடைய பரப்புரை பயணத்தை தொடங்கும் பொழுது அது இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு எழுச்சியை கொடுக்கும் என்று கூட பார்க்கப்படுகிறது. நாம பார்க்கலாம், இந்த இடத்துல இன்னும் அரை மணி நேரத்தில் அவர் வருவார் என்று சொல்லியிருக்கிறார்கள். தற்பொழுதே இந்த இடத்தில் மக்கள் முழுவதுமாக நிரம்பிவிட்டார்கள் சொல்லலாம். கூட்டணி கட்சியை சார்ந்த தொண்டர்கள் கூட இந்த இடத்தில் குழுமி இருக்கிறார்கள். இன்னும் அரை மணி நேரத்தில் அவர் வந்து அவர் என்ன பேச போகிறார் அப்படிங்கறதை கேட்பதற்கு இவர்கள் ஆவலோடு இருக்கிறார்கள். ரத்திகா, கணேஷ், கருணாநிதியின் இன்றைய பரப்புரை எதை மையமாக கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? இன்றைய பரப்புரையை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டம், அதாவது சென்னை தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட இந்த 5 தொகுதிகளுக்கு மட்டுமான உரையை அவர் நிகழ்த்துவாரா என்பது நம்மால் கணிக்க முடியவில்லை. இங்க இருக்கக்கூடியவர்கள் பொதுவாக சொல்வது என்னன்னா, தேர்தல் அறிக்கையில் அவர் எதையெல்லாம் குறிப்பிட்டிருந்தாரோ அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி அதை மையப்படுத்திய அவருடைய பேச்சு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மிக முக்கியமாக சொல்லணும்னா, இந்த முறை இளைஞர்களை கவருவதற்காக கிட்டத்தட்ட 23% வாக்காளர்கள் 18 to 29 வயது வரையில் இருக்கக்கூடிய இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்கள் இந்த முறை சட்டப்பேரவை தேர்தலில். ஆக அவர்களை கவருவதற்காக கல்வி கடன் ரத்து, வேலை வாய்ப்புகள் அதிகரிப்பு போன்ற முக்கிய வாக்குறுதிகளை அவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்கிறார். அதே போல விவசாய கடன் தள்ளுபடி என்று ஒன்றை சொல்லியிருக்கிறார். மதுவிலக்கு முழுவதுமாக உடனடியாக கொண்டு வரப்படும், முதல் கையெழுத்தே மதுவிலக்கிற்காக போடப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தேர்தலில் வெற்றி பெற்றால் திமுகவினருக்கு சொந்தமான மது உற்பத்தி ஆலைகள் மூடப்படும் என்றும் கூட திமுகவின் தலைவர்கள் பேசி வருகிறார்கள். ஆக மது ஒழிப்பு என்பதை அவர் முக்கியமாக பேசுவார் என்று அனைவருமே கூறுகிறார்கள். அதே போல இந்த முறை திமுகவின் ஆட்சியில் ஊழல் இருக்காது என்று ஒவ்வொரு மேடையிலும் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் பேசி வருகிறார். அதை உறுதிப்படுத்தும் விதத்தில் லோக் ஆயுக்தா சட்ட அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்கிற ஒரு வாக்குறுதியை அவர் மையப்படுத்தி இன்றைக்கு பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்னன்னா, முதலமைச்சரில் இருந்து அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகள் யாராக இருந்தாலும் தவறு செய்யும் பட்சத்தில் விசாரிக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய லோக் ஆயுக்தா சட்ட அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்கிற ரீதியிலான பல்வேறு ஷரத்துகள் அவருடைய பேச்சில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரத்திகா, கணேஷ், நீங்க தொடர்பு இருங்க. அடுத்ததா கோவையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பரப்புரை மேற்கொள்ளுள்ளார். இது குறித்து அங்குள்ள செய்தியால் தம்பி தமிழரசன் கேட்கலாம். தம்பி தமிழரசன், விஜயகாந்த் கோவையில இன்று எங்கெங்கெல்லாம் பரப்புரை மேற்கொள்ள இருக்காங்க, அதன் விவரங்களை பற்றி சொல்லுங்க. ரத்திகா, வெயிலில் மட்டுமல்ல பிரச்சாரத்திலும் அனல் பறக்கிறது. இன்றைக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கோவை வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட வடவள்ளி இடத்தில் பரப்புரை பொதுக்கூட்டத்தை மாலை 6 மணிக்கு தொடங்க இருக்கிறார். சற்று முன்னதாக 4 மணிக்கு நீலகிரி மாவட்டத்தின் குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் அவர் நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட 3 தொகுதிகளிலுமே பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது அவர் பல்வேறு வாக்குறுதிகளை முன்வைத்திருக்கிறார். பொதுவாக கோவை மாவட்டம் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது. இந்த மாநகரம் ஒரு முழுக்க தொழில்மயமான நகரம். இந்த கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை கோவை வடக்கு, கோவை தெற்கு, கவுண்டம்பாளையம், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை உள்ளிட்ட 10 தொகுதிகள் இருக்கின்றன. இதில் கோவை வடக்கு, கோவை தெற்கு ஆகிய தொகுதிகள் முழுக்க நகரமயமானவை. மற்ற தொகுதிகள் அனைத்திலும் விவசாயமும் மற்ற தொழில்துறையும் இணைந்து
நகரமயமான ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு பொதுக்கூட்டத்தில் கோவை மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் நிலவுகிறது, அதன் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துவது, இது குறித்த விஷயங்களை விஜயகாந்த் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலை முதலே இந்த வடவள்ளி பகுதியில், கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த வடவள்ளி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை தேமுதிக நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். அந்த காட்சிகளை நம் ஒளிப்பதிவாளர் உங்களுக்கு காண்பிக்கிறார். காலை 10 மணி முதல் இந்த மேடை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பகுதியில் சுமார் 20,000 பேர் குவிய வாய்ப்பு இருக்கிறது என்று தேமுதிக நிர்வாகிகள் சொல்லியிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் தொண்டர்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், முன்னேற்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைக்கின்றனர். இந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இன்றைக்கு இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று என்னென்ன விஷயங்களை பேசுவார் என்ற எதிர்பார்ப்பும் தேமுதிக தொண்டர்களிடையே இருக்கிறது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இன்றைய பரப்புரை பொதுக்கூட்டத்தில் என்ன பேசுவார் என்று தேமுதிக நிர்வாகி ஒருவரிடமே நாம் கேட்கலாம். சார், இன்னைக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இன்னைக்கு கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பரப்புரை பொதுக்கூட்டத்தில் ஈடுபடுறாரு. இன்னைக்கு உங்க தலைவர் என்ன பேசுவார்னு எதிர்பார்க்கறீங்க? அவர் என்ன பேசணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதாவது கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் வந்து எஸ்எம் என்கிற முருகன் வந்து வேட்பாளராக நிற்கிறாரு. அவர் வெற்றி பெறுறதுக்கு நாங்க பாடுபடுவோம். கேப்டன் வந்து என்ன பேசுவார்னு எதிர்பார்க்கறீங்கன்னா, கோவை வந்து முன்னாடி வந்து மான்செஸ்டர் என்று அழைக்கப்பட்டது, தொழில் நகரமா இருந்தது. இப்ப வந்து கடுமையான மின்வெட்டு இருந்த காலத்துல இப்ப மின்வெட்டு இருக்கு. சில பேர் இல்லைங்கிறாங்க, கண்டிப்பா மின்வெட்டு இருக்கு. அந்த மின்வெட்டு இல்லாத மாநிலமாக்கி கோவை மான்செஸ்டர் திரும்பியும் கோவை மான்செஸ்டர் ஆக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை. அவர் அதை பத்தி பேசுவார் நினைக்கிறோம். மக்கள் நல கூட்டணியோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? இந்த கூட்டணியோட பிளஸ் பாயிண்ட் நீங்க எதை பாக்குறீங்க? மக்கள் நல கூட்டணி சிறப்பாக இருக்கு. எல்லாருமே அனைத்து கூட்டணி கட்சி தோழர்கள் அனைவருமே வந்து சிறப்பாக செயல்படுறாங்க. வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு அதிகமா இருக்கு. நாங்க வெற்றி பெறுவோம்னு இந்த வெற்றியை வந்து கேப்டன் அவர்களுக்கு காணிக்கையாக்குவோம். ரத்திகா, பொதுவாக கோவை மண்டலத்தை பொறுத்தவரை இடதுசாரிகள் சற்று வாக்கு வங்கி அதிகமாக கொண்டுள்ள பகுதியாகும். இந்த பகுதியில் தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக ஆகிய அணிகள் ஒன்றிணைந்து இருப்பதால் இந்த பகுதியில் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்பது தேமுதிக நிர்வாகிகளோட நம்பிக்கையாக இருக்கிறது. அவர்களுடைய நம்பிக்கைக்கு பதில் மே 19ஆம் தேதி தெரிய வரும். ரத்திகா.